ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பினாcolada ட்ரிங்க் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவரில் ஒரு கேக் பண்ண போகிறோம். இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி கேக். இதில் நம்ம எந்த ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணாமல் இட்ஸ் அ வெர்ஜின் பினாcolada கேக் ரெசிபி. ஸோ அவன் இல்லாமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு கப் எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸை வந்து ஒயிட் அண்ட் எல்லோன்னு வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த எக் ஒயிட் தான் வந்து நம்ம கேக்குக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்க போகுது. இதில் நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அது மாதிரி நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ எக்ஸை வச்சே வந்து நம்ம கேக்கை நல்லா வந்து ஃபோம் பண்ணி சாஃப்ட் ஆக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு கப் வந்து பவுடர்ட் சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நீங்கள் பீட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேஸ்டர் சுகர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணலாம். எக் ஒயிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சியில் வந்தாலே போதும். நம்ம மெரைங் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம க்ரீம் ஆஃப் டாட்டர் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குனாக்கா இந்த எக் ஒயிட்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக. எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த எக் எல்லோ இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு, பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல். நான் வந்து ஒரு கலர் காம்பினேஷனுக்காக தான் வந்து பிங்க் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து இந்த கேக்கை கோகோனட் ஃப்ளேவர்லேயும் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து கோகோனட் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஏன்னா மெயின் ஃப்ளேவர் வந்து கோகோனட் அண்ட் பைனாப்பிள் தான். இப்போது இதை நம்ம எக் ஒயிட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா வந்து சிஃப்ட் பண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு லம்ப்ஸும் வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக வந்து கேக் பேட்டர் வந்து ஸ்டர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும்னா, நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும் போது தெரியக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கும் மீறி நம்ம விகரஸாக வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஃபோம் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்ஸ் வந்து எல்லாமே டீஃப்ளேட் ஆகிடும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இப்படி எல்லாமே கலந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவு வந்து இப்போ சுத்தமாக நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் வந்து ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எந்த ஃப்ளேவர் இல்லாத வந்து ரிஃபைண்ட் ஆயில். இதில் வந்து கொஞ்சோண்டு கேக் பேட்டர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணோன்னா அது அடியில் போய் செட்டில் ஆகிடும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோட்டலாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்ரு வந்து டீஃப்ளேட் ஆகாமல் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் கேக் டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களோட கேக் டின் சைஸ் அண்ட் பேட்டரோட குவான்டிட்டி பொறுத்து தான் வந்து இதோட பேக்கிங் டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 170 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம ரொட்டேஷன் மோஷனில் போகும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது இருந்தால் போயிடும். ஸோ இது ஒரு 2 தடவை வந்து டேப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டவ் டாப்பில் தான் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து கேக் டின் வந்து வைக்க போகிறேன். இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். எனக்கு வந்து 40 to 45 மினிட்ஸ் வந்து ஆச்சு. நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்க போகிற அந்த மெயின் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் வந்து கோகோனட் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கோகோனட் க்ரீம் கூட நான் வந்து ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் க்ரீம் இல்லைனா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அப்போ தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி தான் வந்து கிரைண்ட் பண்ணியிருப்போம். அதனால் தண்ணி தேவையில்லை. இது வந்து லைட்டாக வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சுகர் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல அந்த கோகோனட் அண்ட் பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து இந்த ஃபில்லிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சோண்டு கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதை கூட வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஈக்குவல் அதே கஸ்டர்ட் பவுடர் என்ன ரேஷியோவில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு உடனே வந்து அது திக்காகிடும். இதில் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு மீதம் இருந்துச்சுன்னா கூட நம்ம கேக்கை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற ஃப்ராஸ்டிங் இருக்கும்ல அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஆக்கி கூட சாப்பிடலாம். நான் அப்படி தான் பண்ணேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஏன்னா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக்கில் வந்து அசம்பிள் பண்ண முடியும். மேலே ஒரு கிளிங் ரேப் போட்டு அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்து டச் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது மேலே ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ அது வந்து அந்த கஸ்டர்ட் பேஸ்க்கு வந்து அது மேலே ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி டச் பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம கேக்கை வந்து அசம்பிள் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் நம்மளோட விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வந்து பேஸ் வச்சுக்கலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்ல ஏர் பாக்கெட்ஸ்னு டெவலப் ஆகி அழகாக இருக்குது. இதில் வந்து மேலே ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் சிரப், சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில்லிங் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்கஹால் ஓகே அப்படின்னா நீங்கள் சிம்பிள் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து ரம் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லா சைட்லேயும் வந்து நான் ஃப்ராஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நீங்கள் ஃபில்லிங் வைக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான் அது. ஸோ நான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கேக் இன்னும் ரொம்ப டாலாக வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து 4 லேயர் கேக் அப்படின்றனால கேக்கு நம்ம கட் பண்ணும்போது மீதம் இருக்கும் இல்லையா, அந்த பீசஸ்லாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை ஒரு ஸ்ப்ரிங்கிள் மாதிரி நான் நடுவில் பிங்க் கலரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.